ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்க யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத டூம்ஸ்டேவோட தேர்ட் டீசர் அகைன் லீக் ஆயிருக்கு. என்னவோ ஏதோ நம்ம கெவின் ஃபெய்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீக் பண்ணுறாரு என்னவோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. அது எப்படா எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி அஃபிஷியல் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக லீக் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. பட் ஓகே, ஃபைனலி லீக் ஆயிடுச்சு. அதை நான் பார்த்துட்டேன். இதில் யூஸ் பண்ண முடியாது, பட் அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத சின்ன சின்ன ஸ்க்ரீன்ஷாட்டை லைட்டாக மேபி காட்ட ட்ரை பண்ணுறேன். காப்பி ரேட்டும் வரலாம், அதனால் மோஸ்ட்லி இருக்காது. நீங்கள் வந்து ஆன்லைனில் பார்த்துங்க. நான் என்ன இருக்குது அப்படின்றத நான் ஓவராலாக எக்ஸ்பிளைன் அண்ட் பிரேக் டவுன் பண்ணிடுறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக தேர்ட் டீசராக வரதா இருந்தது டாக்டர் டூமோட டீசர் தான். அவருக்கான ஒரு கட் இருந்தது, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுறதா இருந்தாங்க. பட் இப்போ ஆக்சிடென்டலி யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, எக்ஸ்மேன் டீமோட ஒரு ப்ரோமோ மாதிரி ஒன்று விட்டுருக்காங்க, ஒரு டீசர். இதுக்கு அடுத்து வரக்கூடியது வந்து டூமோடதா இல்லை ஆல் அவெஞ்சர்ஸ் எல்லா கேரக்டர்ஸும் இருக்கக்கூடியதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு டூமோடதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் மேபி ஒரு சில கேரக்டர்ஸை காட்டலாம். பட் ஓவரால் அவெஞ்சர்ஸ் டீம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மேபி காட்ட மாட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்குன்னு ஒரு வருஷம் இருக்குல்ல. கண்டிப்பாக ட்ரெய்லர் 1, ட்ரெய்லர் 2, ஃபைனல் ட்ரெய்லர் இது மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கிடையில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஒரு ஹைப்பை இந்த இடத்துல கிளப்பி விடணும். தென் இது மட்டும் இல்லாமல் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷஸ் அதோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி விடணும். அதுக்காக இதை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ்ன்றனால பெருசாக ரிவீல்ஸ் இல்லை. பட் இந்த ஒரு டீசரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸ்மேன் வந்தாங்கன்றது ஒரு கேள்வி இருக்குல்ல, எப்படி டூம்ஸ்டேவோட இவங்க கனெக்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு. அதுக்கான கேள்விக்கான ஒரு விடையும் கிடைச்சிருக்கு. அப்படியே ஓவராலாக என்ன அப்படின்றத பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம சார்ல்ஸ் சேவியரோட அந்த ஒரு ஸ்கூலோட அவுட்புட்டை காட்டுறாங்க. உள்ள இன்டீரியர் இதெல்லாமே காட்டுறாங்க. பார்த்தாலே தெரியுது ஏதோ இடிஞ்சு விழுந்த மாதிரி, லைக் அந்த இடத்துல ஏதோ ஒரு கலவரம் நடந்திருக்கு. அந்த ஒரு அறிகுறி நமக்கு வந்து தெரியுது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்ல்ஸ் சேவியர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த ஸ்கூல் போர்டு இருக்கும்ல, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கீழே உடஞ்சி விழுகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்படியே வந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் சேவியர் வந்து சேர்ல உட்காந்துருக்காரு. சேரோட அந்த ஒரு வீல் வந்து எக்ஸ் சிம்பிள் போட்டிருக்கு, அது ஸ்பின் ஆகுது. அவரோட சூட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல எக்ஸ்மேன் அப்படின்ற சிம்பிள் லோகோ ஒன்று இருக்கு. அவர் பக்கத்தில் இருக்க ஒருத்தரோட கையை பிடிக்கிறாரு. ஸோ ஆப்போசிட்ல அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா செஸ் கேம் விளையாண்டுட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ ஆப்போசிட்ல இருக்க ஒருத்தரோட கையை பிடிச்சிக்கிறாரு இருக்கமா. அது வேற யாரும் இல்லை, மெக்னிட்டோ. ஓஜி அந்த ஒரு கேரக்டர்ஸே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களே மறுபடியும் ரீகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஓல்டர் ஆயிட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் அகெயின் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்த ஷாட் நம்ம சைக்ளாப்ஸ் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பெரிய வார் ஜோன் மாதிரி கொடூரமா ஏதோ ஒரு பெரிய வார் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இனிமே வந்து என் கிளாஸை வச்சுக்கலாம் ஒன்னொன்னாலாம் ஷூட் பண்ணிட்டு இருக்க முடியாது, சாவுங்கடா அப்படின்ற மாதிரி அவரோட கண்ணாடியை கழட்டிட்டு மொத்தத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட லேசர் பீம் வச்சு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஜெயண்ட் ஃபுட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நடந்து வந்துட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. இது மேபி கிடைச்ச லீக்ஸ் படி சென்டினல் ரோபோட்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி சென்டினல் ரோபோட்ஸ் என்னெல்லாம் பண்ணி எக்ஸ்மேன் அந்த ஒரு மியூட்டன் ஹியூமன்ஸ்க்கெல்லாம் ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை வந்தது, அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் டே ஆஃப் ஃபியூச்சர் பாஸ்ட் அது வந்து நடந்திருக்கும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தென் இது மட்டும் இல்லாம அந்த படத்துல ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா மாத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட இதுவுமே ஒரு ட்ரிகர் பாயிண்டா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒருத்தர் மைண்ட் மூலமா டைம் டிராவல் பண்ணி அங்க ஒரு ஈவெண்ட்டை சேஞ்ச் பண்ணிருக்காரு. இங்க எப்படி ஸ்டீவ் ராஜர்ஸ்ன்ற ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் லைன்ல ஒரு புது பிரான்ச்சை கிரியேட் பண்ணிருக்கோ, அது மாதிரி தான் மேபி அங்க ஹியூ ஜாக்மனும் பண்ணி இருக்கணும் இல்லையா. இன்கேஸ் அது வந்து ஒரு டைம் லைன் இருந்ததுன்னா இங்க இவங்க இப்படி ஒண்ணு பண்ணி ஃபியூச்சரை மாத்தி அது தனி பிரான்ச்சை தானே அவங்கள அப்போ உருவாக்க ட்ரை பண்றாங்க. இங்க கான்செப்ட் படி சென்டினல் ரோபோட்டால இந்த ஒரு உலகம் அழிஞ்சிருக்கணும், அதுதான் கான்செப்ட். பட் இப்போ ஒரு புது பிரான்ச் ஒன்று உருவாயிருக்கு, அது மூலமா வர பிரச்சனை அப்படின்ற மாதிரி கூட காட்டலாம். ஏன்னா இங்கேயுமே சென்டினல் ரோபோட்ஸ் ரிட்டர்ன் ஆக போகுது அப்படின்ற மாதிரி லீக்ஸ் கிடைச்சது. செட் பிக்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா சென்டினல் ரோபோட்ஸ் உடஞ்சு போன சென்டினல் ரோபோட்ஸோட அந்த பாடிஸை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இது டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் பாஸ்ட் இந்த படத்தோட கனெக்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான ரூமர் இருந்தது. பட் இப்போ அது மேபி நடக்கலாம் அப்படின்ற மாதிரி கன்ஃபர்மேஷன் இதெல்லாம் போயிட்டு இருக்குது. இதை தாண்டி எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, கேலக்டஸோட கால் மாதிரியே இருந்தது லைட்டா எனக்கு. அது வந்து அவங்க எல்லாருமே பேசிக்கிட்ட லீக்ஸ் படி வந்து பாத்தீங்கன்னா மேபி சென்டினல் ரோபோட்டா இருக்கலாம். நானும் சென்டினல் ரோபோட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒத்து போறேன். பட் என்னோட ஒரு சின்ன கெஸ், கேலக்டஸ் ஏன் இருக்கக்கூடாது? எப்படி ப்ரோ கேலக்டஸ் வந்தா இந்த ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கு, கேலக்டஸ் வச்சுதான் பிரச்சனையாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீம் வந்து எந்த யூனிவர்ஸ்ல இருக்காங்கன்றதே நமக்கு தெரியல. அவங்க பூமிக்கு அவங்க இருக்கக்கூடிய எர்த்துக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு போர்ட்டல் மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம கேலக்டஸ் வந்து பாத்தீங்கன்னா புஷ் பண்ணி எங்கிட்டா போய் தொலை, இங்கிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தள்ளி விட்டுருவாங்க. அவரை கொண்டிருக்கலாம் மாட்டாங்க. ஜஸ்ட் பல ஆயிரம் கிலோமீட்டர், பல லட்சம் கிலோமீட்டர் அவரால் இங்க வந்து ஆக்சஸ் பண்ணவே முடியாதுன்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து புஷ் பண்ணி இருப்பாங்க. பிளான் படி, ஆஸ் பர் பிளான் அது நடந்துருச்சு.
அப்படி புஷ் பண்ணப்பட்ட கேலாக்டாஸ் எங்க போய் விழுந்தாரு, என்ன ஆச்சுன்ற ஒன்று இருக்குல்ல கொஸ்டின் மார்க். மேபி அதை இதில் லிங்க் பண்ணா போகலாம். ஏன்னா ஒரு விதத்தில் அப்போ ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் கூட எக்ஸ்மேன் வேர்ல்டு வந்து அழியிறதுக்கான ஒரு ரீசன்ற மாதிரி லிங்க் பண்றாங்களா? ஃபார் சான்சஸ் இஸ் ஜஸ்ட் என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன் தான், என்னோட ஒரு சின்ன தியரி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி எக்ஸ்மேன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்குனரா நொறுங்கி கிடக்கு. ஸோ காமிக்ஸ்லையும் சரி படங்கள்லையும் சரி இதை வந்து நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம். லைக் ஓல்மேன் லோகன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் ஹோல் எக்ஸ்மேன் டீமே வந்து பார்த்தீங்கன்னா காலியாரும் ஃபியூ சர்வைவர்ஸ் தான் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் தான் உல்வரின் அப்படின்ற மாதிரி போகும். லைக் டெட்பூல் அண்ட் உல்வரின் படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு வேரியன்ட் கான்செப்ட் வந்து கொண்டு போயிருப்பாங்க. எக்ஸ்மேன் டீம்ல எல்லா மியூட்டன்ஸும் சேர்த்துட்டாங்க, இவன் தான் கொன்னா, இவன் சாக விட்டான், இவன் ஒரு துரோகி அப்படின்ற மாதிரி உல்வரினுக்கு ஒரு ஆட்சின்னு போகும். மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்மேன் காமிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட எண்ட் டைம்ல நெருங்கும் போது இந்த மாதிரியான டார்க் எண்டிங் தான் இருக்கும். மியூட்டேட்டட் பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சிட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்க, அவங்க வந்து கேங்காக வந்து அவங்க கொல்லப்பட்டாங்க. ஸோ இது மாதிரியான டார்க் எண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்மேனுக்கு மோஸ்ட்லி நிறைய வேர்ஷன்ஸில் இருக்கும். அது வந்து இதுலேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா பலரையும் இவங்க இழந்துட்டாங்கன்ற அவங்களோட வழியை வந்து பார்த்தீங்கன்னா காட்ட ட்ரை பண்ணுறாங்க. பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போதைக்கு பெருசாக ரிவீல் பண்ணல எக்ஸ்மேன் வில் ரிட்டர்ன் என்ன அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. தென் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு தீரி வேற போய்கிட்டு இருக்கு. அது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்க்கிள் இருக்கு. ஃபுல் சர்க்கிள் இருக்கக்கூடிய ஒரு லோகோ வந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துல ஹீரோஸ் ஜெயிச்சிருவாங்க. ஹாஃப் சர்க்கிள் இருந்தால் தான் வில்லன் ஜெயிப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்த்தா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல ஃபுல் சர்க்கிள் தான் இருக்கு. அப்போ ஒருவேளை இந்த படத்துல ஹீரோஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்புறம் எப்படி ப்ரோ சீக்ரெட் வார்ஸ் போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீக்ரெட் வார்ஸ் லோகோ பார்த்தீங்களா, அதுல ஹாஃப் சர்க்கிள் தான் இருக்கு. அப்படின்னா ஒருவேளை சீக்ரெட் வார்ஸ்ல ஒருவேளை ஹீரோஸ் தோத்துட்டாங்கன்னா நம்ம டூம் ஜெயிச்சிட்டாருன்னா அப்போ சீக்ரெட் வார்ஸ் 2 வரும். அதுல தான் மேபி ஃபைனலி ஹீரோஸ் ஜெயிக்கிற மாதிரி கொண்டு போகலாம். அதுக்கு இடையில ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி ஹைப்லாம் போய்கிட்டு இருக்கு. பொறுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டூம்ஸ்டே ஒழுங்கா போய் முடிக்கிட்டோம். அவங்க நினைச்ச மாதிரி ஆஸ் பர் பிளான் இது வந்து பக்காவா ஹிட் அடிச்சாதான் அதுக்கு அடுத்து மார்வல் மறுபடியும் எந்திரிச்சு நிமிந்தே நிற்கும். இதெல்லாம் என்னோட தாட்ஸ் அண்ட் வியூஸ். தென் இதை தாண்டி உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுறேன். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்றது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.